ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளந்திரை போல் என்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தறி போற்றுகின்றேன். வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு 17/11/2025 15/12/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள். நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்துடைய ராசி பலன்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் கோச்சார நிலையில் கிரகங்கள் உங்களுக்கு இதை போன்ற ஒரு பலாபலனை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்லக்கூடியது அனைத்தும் பொது பலன் தான். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், வயது, இதை பொறுத்து சிறு மாறுபாடு இருக்கும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் எல்லாம் நடக்காது. சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் அனைத்து மேஷ ராசிக்காரங்களுக்கும் நடக்காது. வயசு வித்தியாசம் இருக்குங்களா, அதை பொறுத்து. பொதுவா மேஷராசிக்காரங்க இந்த மாதத்தில் பொதுவா இந்த கார்த்திகை மாதத்தை மேஷராசிக்காரங்க நீங்க சிறிது போராட்டமா தான் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல். பெரிய பாதிப்பு இது இருக்காது. இருப்பினும் மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை இருக்குது. ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி நிலையில இருக்கார். அதனாலதான் பிறர் உங்களை பயன்படுத்துறதுக்கான விஷயமாக இருக்கும். அனைத்து வகையிலும் சங்கடங்கள் தான். இது எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோட சொல்லக்கூடியது. சங்கடங்களை தருவதாக இருந்தாலும் ஒரு மத்திய பருவத்தில் 35-40 வயசுல இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் உங்களுடைய ஸ்திரத்தன்மை, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடியத, நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த ரூபத்துல இருக்கான். ஒரு வாழ்க்கையை ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டமைக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்ப அந்த காலகட்டம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதற்காக நாம கொஞ்சம் அதிகப்படியா பாடுபட வேண்டியதுதான் இருக்கும். அந்த நிலையை தான் நம்ம சிறிது சங்கடங்கள், போராட்டம் அப்படின்னு சொல்றோம். எதை போன்ற ஒரு அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிறரால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயர், புகழ் அப்படிங்கிற கௌரவ குறைச்சலை தரக்கூடிய அமைப்பாக நீங்க மனசுக்குள்ளார தோணலாம். எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து உச்ச நிலையில் இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதால எல்லாத்தையும் சமாளிச்சு நீங்க வெளியே வந்துடுவீங்க. இதுதான் பெரிய விஷயமாக நம்ம பார்க்கிறது. குடும்பத்திற்கு அதிகப்படியான குழப்பங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு, அப்பா, அம்மா, உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுக்கும். இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ வாழ்க்கையில நீங்க முழுமையா உங்களை தனித்துவப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம்னு சொல்லிட்டு சொல்றோம். தனி குடும்பமா மாறலாம். கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க தனி குடும்பம் போகலாம். தனியா உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப நிலையா மாறலாம். பூர்வீக சொத்து பத்துக்கள் இதில் பாகப்பிரிவினை ஏற்படலாம். ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை,
அப்ப இதை போலாம் இருக்கும்போது அதனால வரக்கூடிய சிறு சங்கடங்கள் இருக்கதான் செய்யும். பெரிய மனக்குழப்பம், போராட்டம், மனசுக்குள்ள ரொம்ப பெரிய போராட்டம். ஜெயிக்கணுங்க, லைஃப்ல ஜெயிக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த இடம்லாம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் முன்னால இருந்து செய்வீங்க. முன்னிருந்து ஒரு வேலையை செய்யறது, முன்னிருந்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல உங்களுடைய நிலையை பார்த்து நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லது சங்கடப்படுற அளவுக்கு இருக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களா அல்லது சங்கடப்படுறீங்களான்னு. இது வரைக்கும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்ப அவர்களுடைய உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டுறாங்க. அது குடும்ப உறுப்பினர்கள், வெளிவட்டாரத்தில் நண்பர்கள், இவங்களை முதற்கொண்டு சொல்லலாம். அப்ப வியாபாரமோ, தொழிலோ, வேலையோ, குடும்பமோ இதை போன்ற வகைகளை அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் நடக்கும். ஒரு சில பேருக்கு எல்லாமே நடக்கும், முழுமையாவே நடக்கும். ஏன் அதே போல இருக்குது அப்படின்னா, ஒரு மத்திய பருவத்தில் இருக்கிறீங்க, 35-40 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா மிக கடுமையான மன போராட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடன் தொல்லைகள் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு ஒரு சில பேருக்கு இருக்கும், அப்பா அம்மாவோட நிலை, உடன் பிறந்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடு, இந்த நிலையெல்லாம் பத்தாம உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக பக்கபலமா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் அவங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, ஏன் நீங்க இந்த அளவுக்கு கீழே இறங்கி போறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களும் வருத்தப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அப்ப எல்லா வகையிலையும் குடும்பம், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயும் சங்கடங்கள். ஒரு சில பேருக்கு அரசு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் வரக்கூடும். வாகனங்கள்ல போறீங்க, ஒரு நிதானமா போங்க. வாகனத்துல பயணம் பண்ணும்போது நிதானமா போங்க. அதேபடியா போக்குவரத்துல சங்கடங்கள் வருவதற்கு, சிறு விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காவல்துறையுடைய அபராதங்கள், இதே போல போலீஸோட தொந்தரவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பயண காலங்கள்ல நிதான போக்கை கடைபிடிக்கணும். எந்த நிலையில இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி மீண்டு வெளியே வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். எல்லாத்தையும் கடந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. மனசுக்குள்ளார சங்கடங்கள் இருக்கலாமே தவிர எப்படி நம்ம வெளியே வருவோம், இது எப்படி நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கலாமே தவிர அனைத்தையும் கடந்து வெளிவரக்கூடிய மேஷராசிக்காரங்க. இந்த நிலை அப்படிங்கிறது தொடருமா அப்படின்னா இந்த மாதம் இருக்கும். அடுத்த மாசத்துல போன மாசம் நம்ம இப்படியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதனால இது கோச்சாரத்துல அப்பப்ப நடக்கிறது. இப்பொழுது நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மையை கண்டிப்பாக தரும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வளப்படுத்துறதுக்கான மாதம். இந்த வளமான மாதத்தை சும்மா நம்ம கட்டமைக்க முடியாது. சின்னதா நம்ம ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திதான் தெரியும். போராட்டம்னா யாரும் அடிக்கடி சண்டைக்கு போறது இல்லை. நம்முடைய செயல்பாடுகளுடைய வேகம், அதை எதிர்கொள்ளக்கூடிய இடம், அதற்கு எதிர்ப்பு, ஆதரவு, இதுதான் போராட்டம் வரும். ஆதரவு இருந்ததுன்னா சந்தோஷம், எதிர்ப்பு இருந்தது அவங்களுடைய பிறருடைய எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் இருக்குது, இல்ல கட்டாயப்படுத்துறாங்கன்னா அதுதான் போராட்டம். போராட்டம் வேற எதுவும் கிடையாது. அனைத்து வகைகளையும் நிதானமாக இருந்து செயல்படணும். இப்போ உங்களுடைய வேகத்தையும் கோபத்தையும் வெளிக்காட்ட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கும். அதிலிருந்து கண்டிப்பாக நல்ல முறையில் மீண்டு வருவீங்க. சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளர்ந்த வாழ்க வாழ்க.